ஹலோ ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் த ஒன்லி கோல் TNPSC. ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஆர்டிகல்ஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1 ஆர்டிகல் 151 51A வரைக்கும் பார்த்துருக்கோம். பார்ட் 2 யூனியன் கவர்மெண்ட் பார்ட் 5 உள்ள ஆர்டிகல் எல்லாமே ஃபுல்லாக பார்த்துருக்கோம். அதோட லிங்க்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பார்ட் 1 பார்ட் 2 இது பார்த்திங்கன்னா பார்ட் 3 வீடியோ. இதில் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற ஆர்டிகல்ஸ் எல்லாமே பார்ப்போம். ஓகேவா? யூனியன் கவர்மெண்ட் பார்த்தோம் இல்லையா, போன வீடியோ யூனியன் கவர்மெண்ட் பார்த்தோம். ஸோ அந்த வீடியோவோட அப்படியே ஒரு ஜெராக்ஸாக தான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வீடியோ வரும். ஏன்னா சின்ன சேஞ்சஸ் இருக்கும், அவ்வளோதான். அங்கே பிரசிடென்ட்னா இங்கே கவர்னர், அந்த மாதிரி அங்கே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இருக்கும்போது இங்கே ஸ்டேட்டில் மினிஸ்டர்ஸ் பார்ப்போம். அட்வொகேட் ஜெனரல், அங்கே அட்டார்னி ஜெனரல்னால் இங்கே அட்வொகேட் ஜெனரல். ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் பார்ப்போம். ஸோ ஓவராலாக பார்ப்போம். அதே மாதிரி கம்பேரிட்டிவாக என்னென்ன கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுலேயும் அப்படி தாங்க, முக்கியமான ஆர்டிகல்ஸ் மட்டும் தான் நான் எடுத்து போட்டிருக்கேன். ஓகேவா? கவர்னர் அப்படிங்கிறப்போ ஃபுல் ஆர்டிகல்ஸும் நம்ம படிக்கணும். ஸோ அப்போ ஆர்டிகல் 152 162 வரைக்கும் நம்ம கவர்னரை பற்றி படிப்போம். ஓகேவா? ஸோ கவர்னர் பார்த்திங்கன்னா 152 162 ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம அதில் பிரசிடெண்ட்டில் பார்த்துருந்தோம்னா ஃபஸ்ட்டு 52 பிரசிடெண்ட்னு பார்த்துருப்போம். இங்கே ஒரு ஸ்டேட்டை குறிக்கிறதுனால டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட் கொடுத்துருவாங்க, அதுதான் 152. அப்புறம் 153 அப்படிங்கிறது தேர் ஷல் பி கவர்னர் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறப்ப. அப்போ 52 அப்படிங்கிறது பிரசிடென்ட் பார்த்தோம், 53 அப்படிங்கிறப்ப கவர்னர் ஆஃப் ஸ்டேட்டு. 154 எக்ஸிக்யூட்டிவ் பவர். அப்போ கவர்னரோட எக்ஸிக்யூட்டிவ் பவர் தான் பார்த்திங்கன்னா 154. அங்கே பிரசிடென்ட்டோட எக்ஸிக்யூட்டிவ் பவர் 53ல் கொடுத்துருப்போம். அதே மாதிரி ஒரு கவர்னரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கும் பிரசிடெண்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பிரசிடெண்ட் அப்படிங்கிறப்போ நம்ம இன்டைரக்ட் எலெக்ஷன், அதே மாதிரி நிறையா அந்த எல்லாமே எலெக்டட் மெம்பர்ஸ் ஓட்டு போடுவாங்க. பட் கவர்னர் அப்படிங்கிறப்போ யூனியன் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுறவங்க தான் கவர்னர், சரியா? ஸோ அதனால் இதில் கொஞ்சம் நிறைய டேர்ம்ஸ் குறையும். பிரசிடெண்ட் அளவுக்கு இதுக்கு சில விஷயங்கள் குறையும். ஓகேவா? அப்போ 155 அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரசிடெண்ட் 156 டேர்ம்னா இது 156 டேர்ம். அப்புறம் டேர்ம் குவாலிஃபிகேஷன் கண்டிஷன், டேர்ம் குவாலிஃபிகேஷன் கண்டிஷன். அப்புறம் ஓத் பதவி பிரமாணம், டிஸ்சார்ஜ் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஆஃப் த கவர்னர் இன் த சர்டன் கான்டிஜென்சிஸ். ஸோ பிரசிடெண்ட்டோட பார்டனிங் பவர் 72 அண்ட் கவர்னரோட பார்டனிங் பவர் என்னென்னு கேட்டிங்கன்னா 161. ஓகேவா? ஒன்றும் இல்லை, இதுலேருந்து 1 மைனஸ் பண்ணிக்கோங்க. 1ஆல் தானே மைனஸ் பண்ணுறோம், அதனால் 1 தூக்கி முன்னாடி போட்டுங்க. அப்புறம் 7லேருந்து 1 போயிடுச்சுன்னா 6, 2லேருந்து 1 போயிடுச்சுன்னா 1. ஓகேவா? அதே மாதிரி 162 அப்படிங்கிறது அதோட எக்ஸிக்யூட்டிவ் பவர் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு பெருசாக ஆர்டிகல்ஸ்க்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எப்படின்னா ஒரு சாப்பிட்ற விஷயம் மாதிரி வச்சுருக்கேன். ஒரு டிஜி சாப்பிட ஈட்டு, இஏடி ஈட்டு, க்யூவில் நிற்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்து பார்சலாக வாங்கிக்கலாம், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டிஜி, ஓகே, டிஜி ஈட்டுனா சாப்பிட்றது, ஓகே. க்யூவில் நிற்க வேண்டியது அவசியம் இல்லை, கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துக்கலாம், வீட்டுக்கே பார்சல் வந்துடும், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. டினா ஒன்றும் இல்லை, டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட். ஜி கவர்னர், இ எக்ஸிக்யூட்டிவ் பவர், ஏ அவரோட அப்பாயின்மெண்ட், டி டேர்மு குவாலிஃபிகேஷன், சி கண்டிஷன் ஓத் டிஸ்சார்ஜ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கவர்னர் இன் சர்டன் கான்டிஜென்சிஸ், பி பார்த்தீங்கன்னா அவரோட பார்டனிங் பவர், அண்ட் இ பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் பவர். ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா கவர்னரோட ஷார்ட்கட். ஒன்றுமே இல்லை, டிஜி ஈட்டு கியூ கேஷ் ஆன் டெலிவரி, ஓகேவா, பார்சல் பிஇ. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் அண்ட் அட்வொகேட் ஜெனரல். ஸோ அதில் என்ன பார்த்துருப்போம், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அண்ட் அட்டார்னி ஜெனரல் பார்த்துருப்போம். அதே தான் விஷயம் காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இங்கே பாருங்கள், அங்கே ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் அண்ட் அட்டார்னி ஜெனரல், அங்கே அட்வொகேட் ஜெனரல் யூனியன் இருக்கப்போ அதே ஆர்டிக்கல் தான் இங்கே வரும் பாருங்கள். அதே 5 ஆர்டிக்கல். ஓகேவா? எல்லாமே என்னமா இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அதே தான், 11 மைனஸ் பண்ணுறோம். ஓகேவா? 11 மைனஸ் பண்ணிட்டு முன்னாடி 1 போட்டுடுறோம். அது எல்லாமே அதே தான், சேம் தான் வரும். ஓகேவா? இங்கே COM to aid and advice பிரசிடெண்ட்டு, இங்கே COM 8 to aid and advice யாருன்னா கவர்னர். ஓகேவா? அதே மாதிரி பாருங்கள், அதர் ப்ரொவிஷன்ஸ் அஸ் டு மினிஸ்டர்ஸு, இங்கே அதர் ப்ரொவிஷன் அஸ் டு மினிஸ்டர்ஸு. ஓகே, இங்கே அட்வொகேட் ஜெனரல், அங்கே அட்டார்னி ஜெனரல். இங்கே கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் ஸ்டேட்டு, அது யூனியன், கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் யூனியன். ஓகேவா? இங்கே பாருங்கள் டியூட்டிஸ் ஆஃப் பிஎம், இங்கே டியூட்டிஸ் ஆஃப் சிஎம், அவ்வளோதான் வித்தியாசம்.
ஓகேவா? இப்படி கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது வந்து அதில் பார்லிமெண்ட் பார்க்குறோமா, இதில் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பார்க்க போகிறோம், அசம்பிளியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா முக்கியமான டேர்ம்ஸ் தான் பார்க்க போகிறோம். 168, 169. 168 என்ன அப்படிங்கிறப்போ கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் இன் ஸ்டேட்டு. அங்கே என்ன பார்த்தோம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பார்லிமெண்ட் 79 பார்த்துருப்போம் ஆர்டிக்கல். அது என்ன சொல்லுவோம், கான்ஸ்டியூஷன் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படிங்கிறப்போ பிரசிடென்ட் இருப்பார், லோக்சபா ராஜ்யசபா இருப்பார். அதே தாங்க இங்கே கவர்னர் இருப்பாங்க, அது பேர் ஸ்டேட்டில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் இருப்பாங்க, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருப்பாங்க. அவ்வளோதான், 3 டேர்ம் தான். அங்கே யூனியனாக இருக்கும் பட்சத்தில் பிரசிடென்ட், ராஜ்யசபா, லோக்சபா. ஸ்டேட்டாக இருக்கும் பட்சத்தில் கவர்னர், ஸ்டேட் அசம்பிளிஸு, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஓகேவா? அடுத்தது 169. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதாவது ஒவ்வொரு எல்லா ஸ்டேட்லேயும் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதுக்குன்னு சில ப்ராவிஷன்ஸ் இருக்குது, அது சொல்கிற ஆர்டிக்கல் தான் 169. அபாலிஷன் ஆர் க்ரியேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இன் ஸ்டேட்ஸு. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், நம்ம அதில் வந்து என்ன பார்த்தோம், யூனியனில் வந்து பார்த்தீங்கன்னா 81 காம்போசிஷன் ஆஃப் ராஜ்யசபா, 81 காம்போசிஷன் ஆஃப் லோக்சபா. இது அப்படியே உல்ட்டா 70, 71, 170, 171. காம்போசிஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி முன்னாடி வரும், காம்போசிஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பின்னாடி வரும். ஓகேவா? அடுத்தது இந்த மினிஸ்டர்ஸோட டியூரேஷன் எவ்வளோ, குவாலிஃபிகேஷன், செஷன், இதெல்லாம் அப்படியே பார்த்துருப்போம். ஓகேவா? இருங்க காமிக்கிறேன். சரி, ஓகே. அவங்களோட 172 வந்து டியூரேஷன், 173 குவாலிஃபிகேஷன், செஷன் ஆஃப் ஒரு, அதாவது அந்த என்ன சொல்கிறது, சட்டசபை வந்து கூடுறது, டிசால்வ் ஆகுறது, அதை பற்றி சொல்கிறது 174. இப்போ 175, 176 வந்து கவர்னரோட ஸ்பெஷல் ஸ்டேட்டஸு. அதாவது அந்த ஹவுஸ் ஆஃப் பீப்புளுக்கு மெசேஜ் கொடுக்குறது 175. ஸ்பெஷல் அட்ரஸ் கொடுப்பாங்க. அதாவது நியூ இயரோட ஃபஸ்ட்டு சட்டசபை கூடுச்சு அப்படின்னா, நியூ இயருக்கு அப்புறம் வர சட்டசபை கூடுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அட்ரஸ் பண்ணுவார். அதே மாதிரி எலெக்ஷன் முடிஞ்சோன்னே வர சட்டசபை கூடுறாங்களே அப்போ வந்து ஸ்பெஷல் அட்ரஸ் கொடுப்பார், 2 தடவை கொடுப்பார். ஓகேவா? அதை சொல்கிறது 175, 176. ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த 2 ஆர்டிகல் 175, 156 பார்த்தோமா, 86, 87. ஸோ பிரசிடெண்ட்டோடது பார்த்துருப்போம், 86, 87. ஒன்றும் இல்லை, 11 மைனஸ் பண்ணுறோம், 1 தூக்கி முன்னாடி போடுறோம். 86, 87 அங்கே பிரசிடெண்ட்டோட பவரை சொல்கிறோம், இங்கே கவர்னரோட பவரை சொல்கிறோம். அவ்வளோதான். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 177 அப்படிங்கிறது ரைட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் அட்வொகேட் ஜெனரல் அஸ் டு த ஹவுசஸ். அந்த மினிஸ்டர்ஸ் அண்ட் அட்வொகேட் ஜெனரலோட ரைட்ஸை பற்றி, அந்த ஹவுஸில் என்னென்ன உரிமைகள் இருக்குதுன்னு சொல்கிறது 177. இங்கே மினிஸ்டர்ஸ் பார்க்கணும், அங்கேயும் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, ஆனால் அங்கே என்ன இருப்பாங்க, அட்டார்னி ஜெனரல் இருப்பாங்க. அது சொல்கிற ஆர்டிக்கல் 88. ஓகேவா? அடுத்தது இங்கே பாருங்கள், அதாவது இங்கே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குது, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்குது. அப்போ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஸ்பீக்கர் அண்ட் டெப்யூட்டி ஸ்பீக்கர் வருவாங்க, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் சேர்மன் அண்ட் டெப்யூட்டி சேர்மன் வருவாங்க. அது சொல்கிற ஆர்டிகல் 178 அண்ட் 182. அங்கே பார்த்தோம் அப்படின்னா 93, 170, 89, 93. ஓகேவா? 89, 93. சேர்மன் அண்ட் டெப்யூட்டி சேர்மன் அப்படின்றப்போ ராஜ்யசபா 89 அண்ட் ஸ்பீக்கர் அண்ட் டெப்யூட்டி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபான்றப்போ 93. இங்கே அப்படியே உல்ட்டாவா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மேலே வரும், 178, 182. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க பதவி பிரமாணம் எடுத்துக்கிறது, ஓட்டிங் இன் ஹவுசஸ், வெக்கேஷன் ஆஃப் சீட், அதாவது மினிஸ்டர்ஸோட டிஸ்குவாலிஃபை பண்ணுறது ஆர்டிக்கல் வந்து 191. ஓகேவா? அங்கே வந்து எம்பிஸை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறது, இங்கே எம்எல்ஏ டிஸ்குவாலிஃபை பண்ணுறது 191, அங்கே எம்பி டிஸ்குவாலிஃபை பண்ணுறது 102. ஓகேவா? அதே பெனால்ட்டி அங்கேயும் இருக்குது, 104 அங்கே, இங்கே 193. இப்படி கம்பைன் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மணி பில்லோட டெஃபினேஷன் வந்து 199. அங்கே வந்து 111 பார்த்தா அசன்ட் டு பில்லு, இங்கே 200. ஓகேவா? இதில் வந்து முக்கியமான ஆர்டிக்கல் 201. இது என்ன அப்படின்னா, அங்கே வந்து பிரசிடெண்ட்டு தான் ஃபைனல். ஓகேவா? பில்லை வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறதோ, ரிட்டர்ன் பண்ணுறதோ, இல்லை வந்து ஓகே சொல்கிறதோ எல்லாமே பிரசிடெண்ட் பார்த்துப்பார். இங்கே வந்து கவர்னரும் பார்ப்பார் அதே வழியை ஒரு பில் எடுத்தோம்னா. ஆனால் ஒரு முரண்பாடு இருக்குது, மினிஸ்டர்ஸ்க்கும் கவர்னருக்கும் ஒரு முரண்பாடு இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணுவார்னா, கவர்னர் பிரசிடெண்ட் அப்ரூவலுக்கு அனுப்புவார். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 201. ஓகே. இங்கே வந்து அங்கே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து 112, இங்கே வந்து 202. ஓகே. அடுத்தது அப்ராப்ரியேஷன் பில் வந்து 204. 205 அப்படிங்கிறது சப்ளிமெண்ட்ரி அடிஷ்னல் எக்ஸஸ் கிராண்ட்டு. இதெல்லாமே மணி
பற்றின சம்மந்தப்பட்ட ஆர்டிகல்ஸு. 206 அப்படிங்கிறப்போ ஓட் ஆன் அக்கௌண்ட், ஓட் ஆஃப் கிரெடிட் அண்ட் எக்ஸப்ஷனல் கிராண்ட்ஸு. அங்கே வந்து 117 ஃபினான்ஸ் பில்லு, இங்கே 207 ஃபினான்ஸ் பில்லு. அங்கே பிரசிடெண்ட்டோட ஆர்டினன்ஸ் பவர் வந்து 123, இங்கே அப்படியே உல்ட்டா 213. ஓகே, அங்கே லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 120, அப்படியே உல்ட்டா 210. இங்கே வந்து லாங்குவேஜஸ் லெஜிஸ்லேட்டர் யூஸ் பண்ணுறது. இங்கே வந்து அங்கே வந்து சுப்ரீம் கோர்ட்டை பற்றி பார்த்தோமா, யூனியன் கவர்மெண்ட். இங்கே வந்து நம்ம ஹைகோர்ட்டை பற்றி பார்ப்போம். அங்கே அதே தான் 214 அப்படின்னா ஹைகோர்ட்டு, 215 அப்படிங்கிறப்போ ஹைகோர்ட் டு பி அ கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே 129 வந்து சுப்ரீம் கோர்ட் டு பி அ கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் ஜட்ஜஸ் இருப்பாங்க, அவங்களை எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, ஒரு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, அதுக்குரிய ஆர்டிகல்ஸ் வந்து முக்கியமான ஆர்டிகல்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஓகே, 217 வந்து அப்பாயின்மெண்ட் அண்ட் கண்டிஷன். 218 வந்து பார்த்திங்கன்னா சில ப்ராவிஷன், சுப்ரீம் கோர்ட்டில் இருக்க ப்ராவிஷன்ஸ் வந்து ஹைகோர்ட்டுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிகல் 218. அவங்களோட ஜட்ஜஸோட ஓத்து இருக்கிறாங்களோ அது 219. 222 மாதிரி இது 222 என்னன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜட்ஜஸ். ஓகே, இப்போ 223 அப்படிங்கிறப்போ ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸை வந்து நம்ம அப்பாயிண்ட் பண்ணுறோம், அது 223. அடுத்து 226 ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா ஒரு ஒரு சக மனிதனோட வந்து உரிமைகள் பாதிக்கப்படும் போது நம்ம ரிட் பாஸ் பண்ணுவோம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம்னா 32 அண்ட் ஹைகோர்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அது ஆர்டிகல் 226. ஓகேவா, சில கேசஸை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இங்கே வந்து கேசஸை ஜட்ஜை இல்லை, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சர்டன் கேசஸை வந்து நம்ம ஹைகோர்ட்டுக்கு மாற்றுவோம், சொல்கிற ஆர்டிகல் 228. அடுத்தது நம்ம சில ஜூரிஸ்டிக்ஷன் கோர்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லை வரம்பு வந்து பார்த்திங்கன்னா யூனியன் டெரிட்டரிக்கும் இன்க்ளூட் ஆகும், அது வந்து 230. இப்போ வந்து இந்த ஆர்டிகல் ரொம்ப முக்கியம், 231. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒரு ஹைகோர்ட்டு 2-3 ஸ்டேட்டுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. காமன் ஹைகோர்ட் டு 2 or more ஸ்டேட்ஸு. ஸோ அங்கே வந்து நம்ம யூனியன் கவர்மெண்ட்டில் சிஏஜி பற்றி படிப்போம். சிஏஜி அப்படிங்கிறவங்க எல்லாத்துக்கும் பொது, யூனியனில் மட்டும்தான் இருப்பாங்க, சரியா? அதனால் அதை நம்ம இருக்க மாட்டோம். அங்கே சுப்ரீம் கோர்ட் மட்டும் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்டோட சபார்டினேட் கோர்ட்ஸும் சேர்த்துருக்கும். ஏன்னா இந்த ஸ்டேட்டுக்குள்ளே தான் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் எல்லாம் வருவாங்க. அது சொல்கிற ஆர்டிகல் 233 அப்படிங்கிறது அப்பாயின்மெண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ். 235 அப்படிங்கிறப்போ சபார்டினேட் கோர்ட்ஸுக்கான கண்ட்ரோல், அதை சுற்றி இருக்க கண்ட்ரோலை பற்றி சொல்கிறோம், அது வந்து 235. ஸோ அவ்வளோதாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்க ஆர்டிக்கல். நெக்ஸ்ட் நம்ம வந்து யூனியன் டெரிட்டரிஸ்க்கு சில ப்ராவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அது பார்ப்போம். அடுத்த கிளாஸில் வந்து நம்ம வந்து பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டி அகைன் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.